காலை வணக்கம் மாணவர்களே. நம்ம வகுப்புல இன்னைக்கு நிறைய பொருள்களாக இறைந்து கிடக்கு இருக்கிறியா? தட்டையான பொருள்கள், வளைவான பொருள்லாம் பார்த்தீங்க. இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க பொருள் இருக்கக்கூடிய வடிவங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நான் ஒரு பொருளை எடுத்து காட்டுறேன். அது என்ன பொருள் முதல்ல சொல்றீங்களா? அது என்ன பொருள் சொல்லுங்க. வெரி குட். இது சாக் பீஸ் பெட்டி. இது ஒரு சாக் பீஸ் பாக்ஸ். இந்த பாக்ஸ் என்ன வடிவத்தில் இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ணி சொல்ல முடியுதா? மிக அழகு. இது ஒரு கனசதுரத்துக்கான ஒரு பொருள் நம்ம இங்க வச்சிருக்கோம். சரி, அடுத்து நம்ம வகுப்புல வச்சிருக்க கூட இன்னொரு பெட்டியை எடுத்து காட்டுறேன். இந்த பெட்டியை உற்று நோக்குங்க. இது என்ன வடிவத்தில் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வடிவத்தில் இருக்குது? சரி, கனசெவ்வகம், கனசதுர வடிவம். நம்ம அதிலே மாணவர்கள் நீங்களே ஒரு சில பொருட்களை செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. அந்த வடிவத்தையும் பார்ப்போம். இது என்ன வடிவ பொருளை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க? என்ன வடிவ பொருள் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க? சரி, இங்க பக்கத்துல ஒரு அருகாமையில ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. இந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து காட்டுறேன். இது என்ன வடிவமான பொருள்பா? உருளை வடிவான பொருள் ஒன்று இருக்கு. நேற்றுலாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் நிறைய பிறந்தநாள் விழாக்கள்லாம் கொண்டாடினாங்க. அந்த பிறந்தநாள் விழாக்கள்ல இந்த பொருளை வச்சு அவங்க இது பண்ணாங்க. இது என்ன வடிவமான பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வடிவான பொருள்? நமக்கெல்லாம் எப்படி உடல்ல இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன இருக்கு? பண்புகள் இருக்கு. எப்படிப்பா பண்புகள்? இப்ப தாமரை பூனா அது என்ன நிறத்துல இருக்கும்? அது தாமரை பூ என்ன நிறத்துல இருக்கும்? ரோஸ் அல்லது சிவப்பு நிறத்துல இருக்கும். அது முக்கியமான பண்பு எப்படி இருக்கும்? அது இலையில தண்ணீர் ஒட்டுமா? தாமரை இலையில தண்ணீர் ஒட்டுமா? அது அதோடைய சிறப்பான பண்பு. அது மாதிரி தான் நம்மளுடைய இந்த எல்லா வடிவத்துக்குமே என்னப்பா இருக்கு? பண்புகள் இருக்கு. இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து அதுக்கான பண்புகள் என்னன்னு சொல்றேன்னு பார்த்துக்கோங்க. இது என்ன வடிவம்னு சொன்னோம்? கனசதுரம். என்ன வடிவம் இது? இந்த கனசதுரத்துல முகங்கள் இருக்கு, முனைகள் இருக்கு, விளிம்புகள் இருக்கு. என்னென்ன இருக்குது? முகங்கள் இருக்கு, முனைகள் இருக்கு, விளிம்புகள் இருக்கு. சரி, இந்த வடிவத்தை உற்று நோக்குங்க. இந்த கனசதுரத்துல மொத்தம் 6 முகங்கள் இருக்கு. எத்தனை முகங்கள் இருக்கு? இது பாருங்க. 1 2 3 4 5 6. எத்தனை முகங்கள் இருக்கிறது? 6 முகங்கள். நம்மளுடைய சாக்பீஸ் பெட்டில நீங்க பார்த்தாலும் அதுல எத்தனை முகங்கள் இருக்கும்? 6 முகங்கள் இருக்கு. அதே மாதிரி இதுல எத்தனை முனைகள் இருக்கு? முனைங்கிறது நம்ம வகுப்புல முனைகள் இருக்கு இல்லையா? நம்ம வகுப்புல எத்தனை முனைகள் இருக்கு பாருங்க. சுத்தி பாருங்க. ஒவ்வொரு கார்னர்லயும் ஒவ்வொன்றும் இருக்குல்ல. பாருங்க. 1 2 3 4. அதே மாதிரி இங்க பாருங்க. நம்ம அதுல எத்தனை முனைகள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கனசதுர வடிவத்துல மொத்தம் எத்தனை முனைகள் இருக்கும்? இருங்க பாருங்க. 1 2 3 4. அப்படியே திருப்பிக்கோங்க. இந்த பக்கத்துல பாருங்க. 5 6 7 8. 8 முனைகள். எத்தனை முனைகள் இருக்குது? 8 முனைகள். ஒரு முனையில இருந்து மற்றொரு முனையை நோக்கி போகக்கூடியதா நம்ம பக்கங்கள் இருபரிமாண வடிவத்துல பக்கம்னு சொல்லுவோம். முப்பரிமாண வடிவத்துல அதை விளிம்புகள் சொல்லுவோம். இதுல எத்தனை விளிம்புகள் இருக்குன்னா 12 விளிம்புகள் இருக்கு. எத்தனை விளிம்புகள் இருக்கு? எங்க பார்ப்போம் 12 விளிம்புகள் இருக்கான்னு. 1 2 3 4. இந்த வடிவத்தை அப்படியே திருப்பிக்கிட்டோம்னா 5 6 7. 7ல இருந்து அப்படியே நம்ம இந்த பக்கம் திருப்பினோம்னா 8 9 10. அங்க எட்ஜ் முடியுது இல்லையா? அந்த விளிம்பு முடியுதுல 10 11 12. 12 விளிம்புகள், 6 முகங்கள், 8 முனைகள், 12 விளிம்புகள் கொண்டது இந்த கனசதுரம். அதே போலதான் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெட்டி என்ன வடிவத்தில் இருக்கு? கன செவ்வகம். இதே பண்புகள் தான் இதுலயும் இருக்கு. இதுல பாருங்க எத்தனை முகங்கள் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5. இந்த பக்கத்தில் போனோம்னா 6 முகங்கள். அதே மாதிரி எத்தனை முனைகள் இருக்கு? 8 முனைகள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. அது போல எத்தனை விளிம்புகள் இருக்கு? 12 விளிம்புகள். 1 2 3 4. அப்படியே திருப்பினோம்னா 5 6 7. திருப்பினோம்னா 8 9 10. இந்த சேர்ந்து போகக்கூடிய எட்ஜ் 11. அருகாமல் இருக்கக்கூடிய எட்ஜ் 12. ஸோ இப்போ 2 பொருள்களுக்கான பண்புகள் நம்ம பார்த்துக்கிட்டோமா? அடுத்த உருவம் பாருங்க. அழகான இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. இதுல தட்டை வடிவம் இருக்குது, வளையான அமைப்பு இருக்கு. இது போன்ற பொருள்களை நம்ம என்னப்பா செய்யணும்? இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். அது என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம்? நீங்க செஞ்சு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கனசதுரத்தில் இருக்கக்கூடிய முகங்களுக்கு நீங்க ஸ்மைலி அடிக்கணும். ஸ்மைலி பிக்சர் நீங்கள் முகங்களுக்கு போடணும்.
அதே மாதிரி விளிம்புகளுக்கு என்ன செய்யணும்? வண்ணம் தீட்டணும். ஸ்மைலி பிக்சர் முகங்களுக்கு விளிம்புகளுக்கு நீங்கள் வண்ணம் தீட்டணும். நீங்கள் யாரை என்ன பொருள் கொண்டு வந்திருக்கோ அதை நீங்கள் வச்சு பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.